அன்புள்ள நண்பர்களே, விக்கி தீபா நேம், கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம். ஒரு மன வருத்தமான ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னா, வாழ்வு தீ பற்றி எரிஞ்சதில்லை, தீ பிடிக்க காரணம் மனிதன் செய்த தவறு தான் நான் போட்டிருக்கேன். அதில் பாருங்க, விக்கி தீபா, கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், 32 வயசாச்சு. அவர் எப்பவுமே அவர் வண்டியை அவர் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. நல்லது தானே? அவரை போய் நீ எல்லாம் பைத்தியமா, நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போயிருக்காரு. அது மனவேதனை தாங்க முடியாமல் அவர் கமெண்ட்ல என்ன போட்டிருக்காரு, ஐயா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வயசு எங்களுடைய வாழ்க்கை, ஏதோ போட்டிருக்காரு. அதையும் சொல்லியிருக்காரு. ஷார்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ போடுங்கன்னாரு. நான் கேட்குறேன், இவரை பார்த்து சொன்னார்ல அந்த ஆள், பைத்தியமானு கிடக்கு. ஏங்க அவர் தொழில், அவர் கிளீன் பண்ணுறாரு. எனக்கு வண்டி கிளீன் பண்ணலாம், எனக்கு நான் மட்டும் குடித்தா போதுமா? நான் சில டைமில் அப்படியே போவேன், அங்கே குளிப்பேன், 1500 இடையில கண்ணாடி கிளீன் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுவேன். அது என் தொழில். அதையே அவரை கேவலப்படுத்துறீங்க. சரி, அவர் சொன்னவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, ஆஃபீஸில் லேபர் போட்டு கிளீன் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டரில் தூசி இருக்கும், யார் கிளீன் பண்ணுவா? சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாசலில் போகிறீங்க, குப்பையாக கிடக்கும். வீட்டுக்காரியா, ஏண்டி வீடுக்குள்ளே குப்பையாக கிடக்குன்னு சத்தம் போட மாட்டீங்க? சரி, அதை எடுத்து போட்டு உள்ளே போவீங்க. பெட்ரூமில் பெட்டில் என்ன கிடக்கும், அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு, வீடுனா கிடக்கு தானே. இவர் என்ன போகிறோம், ஏண்டி உனக்கு அறிவில்லை, இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு ஒய்ஃபை பார்த்து கேட்க மாட்டீங்க? ஒன்று கிச்சன் ரூம் போவார், அங்கே நேற்று சாப்பிட்டது இல்லை, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டது அப்படி கிடக்கும், நாரிப்பி கிடக்கும். அது என்ன சொல்லுவார், ஏண்டி உனக்குலாம் அறிவில்லை, இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்க தெரியாதா கேட்பார்ல. அவர் வண்டிங்க, அவர் கிளீன் பண்ணுறாரு, அவர் மனவேதனை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? அவர் என்ன போட்டிருக்காரு, ரெண்டாவது எல்லா விஷயம் வீடியோவில் நீங்கள் நல்ல விஷயத்த சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படி தான் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், தீப்பிடிக்க காரணம் மனிதன் செய்த தவறு தான்ல. விக்கி தீபா தயவு செய்து இந்த மாதிரி அவர் தொழில் அவர் இருக்காருங்க, உங்களை ஒன்றுமே சொல்லலையே, அவர் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? தப்பு தானே அது. அவர் மனவேதனையாக போட்டிருக்காரு பாருங்க. அவருடைய மனசு அந்த டைமில் என்ன வேதனை பட்டிருக்கும், எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறாருன்னா அதை நான் ரொம்ப ஃபீலிங் பண்ணுறேன். அவர் தொழிலுங்க, என் தொழிலுங்க, என்னை பார்த்து யாரும் கேட்க முடியாது. நீங்கள் கழுவுங்க, கழுவாமல் போங்க, ஆஃபீஸை கிளீன் பண்ணுங்க, வீட்டை சுத்தமாக இருங்க, இல்லாமல் போங்க. அவர் உங்களை சொன்னார், அதாவது தப்பு இல்லையா? அது எவ்வளோ மனவேதனை பண்ணி போட்டிருக்காருங்க. எனக்கு மனசே சரியில்லை, அவர் சொன்னது சரியில்லை, எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக போட்டிருக்காரு. சின்ன வயசு, 32 வயசு, ஏதோ ஆட்டோ ஓட்டி பொழைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் இருக்கும், வேதனைக்கு மேலே வேதனை கொடுக்காங்க. அவர் வண்டிங்க அவர் கழுவுறாரு. ஓகே, உங்களுக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன். எல்லோருக்குமே நன்றி.